தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அன்னையின் விண்ணேற்பு விழாவிற்கு இன்னும் சிறப்பாக இந்த நாளில் புதிய குடிமரத்தை புனிதம் செய்து திருக்கொடியை ஏற்றுவதற்கு விரைவு தந்திருக்கக்கூடிய நமது பாசமிகு ஆயரவர்களை கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம். அன்னையின் விண்ணேற்பு நம்பிக்கையின் திருவிழா. இதோ உமது அடிமை என்று சொல்லி இறை திருவிழத்திற்கு முழுமையாக தன்னை கையளித்து இறுதி வரை இறை திருவிழத்தின்படி வாழ்ந்த கன்னிமரியாள் நாம் ஒவ்வொருவரையும் விண்ணக வாழ்விற்கு நாம் இம்மண்ணுலைகளிலிருந்து கடந்து செல்ல பாதை காட்டிய வழிகாட்டிய ஒரு பேரொளி விண்மீன். இன்றைய நாளில் நமது பங்கின் இறைமக்களாகி ஒவ்வொருவரையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைத்து உங்களையும் உங்களது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க இறைவன் அவருடைய பரிந்துரையை மன்றாடி இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இத்திருப்பலியில் நாம் இறைவுறவில் நாம் பங்கு பெறும் தகுதி பெற நம் பாவங்களை, குறைகளை, கரைகளை ஏற்றி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம்மீது இருந்து வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மாசற்ற கன்னிமரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு விடுதலை பெற்ற நாடாக உமது அருள் பராமரிப்பில் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு பெறும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்தும் முழுமையாக விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 18 முதல் 20. அதிகாரம் 14, இறை வசனம் 9. பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. அவரே நம் பகைவர்களின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்த உன்னை வழிநடத்தி இருக்கிறார். கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற்ற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. ஏனெனில் நம் மக்களினத்தார் ஒடுக்கப்பட்ட போது நீ உன் உயிரை பணயம் வைத்தாய். நம் கடவுள் திருமுன் நேர்மையாக நடந்து நமக்கு வரவிருந்த பேரழிவை தடுத்துவிட்டாய் என்றார். அதற்கு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தனர். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொலி எழுப்பினார்கள். அவர்களது நகரெங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 13 முதல் 17 வரை. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அடிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகள் நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கு ஒன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் பூச்சி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர்.
ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தன் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சிறுகுடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வெளியோரை அரியணின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்கள் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தன் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளாய் விண்ணேற் பண்ணையின் திருநாளை கொண்டாட நிகழும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாய் இந்த ஆலய வளாகத்தில் பெருமகளோடும் நீண்ட பலப்போடும் கூடி வந்திருக்கிறோம். கடும் திருநாள் என்று சொல்லி திருவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி அன்னை மரியாவை மாட்சிப்படுத்தும் இந்த நாளில் அன்னை மரியா உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று கொண்டாடக்கூடிய இந்த திருநாளில் கடவுள் அருளை வேண்டி அவர் திருமணம் கொடி வந்திருக்கிறோம். இந்த அருமையான திருநாளிலேயே நமது இந்திய நாட்டின் விடுதலை திருநாளையும் ஒரு சேர கொண்டாடுவது நமக்கு கூடுதலான அக்களிப்பு, கூடுதலான மகிழ்ச்சி. ஆக விண்ணேற் பண்ணையின் திருநாள் வாழ்த்துக்களையும் நமது திருநாட்டின் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களையும் பெருமகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான அருள் சகோதரர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, அன்னை மரியாவை நாம் ஆட்சிப்படுத்துகிறோம். அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய எல்லா ஆட்சியும் அந்த கடவுளையே சாரும் என்பதால் அந்த அன்னை மரியாவை எவ்வளவு ஆட்சிப்படுத்தலாம் என்று உணர்ந்து திருவே அவரை விண்ணேற் பண்ணையாக இந்த நாளில் கொண்டாடுகிறது. அவரது உடலும் கூட அழிந்து போகக்கூடாது என்று விரும்பிய கடவுள் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் தன்னகத்தை எடுத்துக்கொண்டார் என்கிற அந்த திருநாளையே நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியா கடவுளால் வாழ்த்து பெற்றவர், எலிசபெத் அம்மாவால் வாழ்த்து பெற்றவர், தன் காலத்து மனிதர்களால் வாழ்த்து பெற்றவர். இன்று நம்மால் வாழ்த்தப்படுகிறார் என்பதை உணர்கிற போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அன்னை மரியாவை வாழ்த்தி பெருமைப்படுத்துவதில் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கடவுளது பெயரால் அந்த கபிரியேல் தூதர் வாழ்த்துவதை பார்க்கிறோம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலும் வாசிக்கேட்டோம். அதே அதிகாரம் 42வது இறை வார்த்தையில் பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாவால் அவர் வாழ்த்து பெற்றார் என்று இயேசு ஒருமுறை தம் சீடர்களோடும் பிற மக்களோடும் உரையாடுகிற போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி அன்னை மரியாவை வாழ்த்தியதா லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27வது இறைவாத்தில் வாசிக்கிறோமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்ததும் தாய் பேறு பெற்றவர் என்று. ஆக ஒரே வேளையில் கடவுளால், தனது உறவுக்காரரால், தன் ஊர் மக்களால் பெரிதும் வாழ்த்தப்பட்ட அன்னை மரியா இன்று நமது வாழ்த்துக்கும் நமது மாட்சிக்கும் உரியவராக திகழ்கிறார் என்பதை உணர்கிற போது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மகிழ்ச்சியின் திருநாளை கொண்டாடுகிறோம். அன்னை வெண்ணீர் படைந்தார் என்கிற இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு நம்பிக்கையின் திருநாளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தொடக்கத்திலே சொன்னார், அன்னை மரியா மாட்சி அடைந்தார் என்பது நமக்கான நம்பிக்கையை கொடுக்க. நாமும் ஒரு நாள் இறப்புக்கு பின்னால் அந்த கடவுளோடு வாழ்ந்திருப்போம். உடலோடும் ஆன்மாவோடும் அந்த கடவுளோடு வாழுகிற அந்த பெரும் பேறு நமக்கும் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையின் அடையாளமாக அன்னை மரியா இருக்கிறார்.
அன்னை மரியா முழுமையாக உடலிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் முழுமையான விடுதலை அடைந்த ஒரு பெண்மணியா, ஒரு தாயாக இருந்தார். நாமும் அந்த விடுதலையை இவ்வுலகில் முழுமையாக பெறுவோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய தாயாக அவர் இருக்கிறார் என்று உணர இந்த நாளில் திரு அவை நமக்கு அழைப்பு விடுப்பதாக கருதுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் ஒரு வித்தியாசமான இறைவாக்கு பகுதி. யூதித்து நூல் வழக்கமாக நாம் வாசிப்பது கிடையாது. இணை திருமறையில் இருப்பதால் பெரும்பாலும் நாம் தவிர்க்கக்கூடிய இறைவார்த்தை பகுதியாக இருக்கிறது. இயேசுவின் காலத்துக்கு ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ராயல் மக்கள் மக்கபேயர்களால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலேயே செலூக்கியர்களின் ஆட்சிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஆக அந்நியர்களது ஆட்சிக்கு கீழ் தாங்கள் அரசியல் அடிமைகளாக இருக்கிறோம், சமய உரிமை இல்லாதவர்களாக நாங்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வில் தன் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த செலூக்கிய படை தளபதியின் தலையை கொய்து தன் மக்களுக்கு விடுதலை கொடுத்த அந்த யூதித்து என்கிற பெண்மணியை போற்றுவதாக அந்த முதல் வாசகம் அமைந்திருந்தது. அன்னை மரியாவுக்கு வாழ்த்து சொன்ன அந்த கபிரியரின் வாழ்த்துரையை போலவே உதிசியா என்கிற அவர் யூதத்தை பார்த்து சொல்லுவார், எல்லா பெண்களுக்கும் நீ ஆசி பெற்றவராக இருக்கிறாய், ஏனெனில் கடவுளது மாட்சி உன்னில் செயலாற்றுகிறது, கடவுளின் வல்லமை உன்னில் செயலாற்றுகிறது, உன் உயிரை பணைய வைத்து என் மக்களுக்கு நீ விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லுவார். அவர் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் விடுதலை பெற்றுக் கொடுத்தார். அன்னை மரியா இவ்வுலகமாந்தர் அனைவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்தார். ஒரு படை தளபதியின் தலையை கொய்து அவர் விடுதலை பெற்றுக் கொடுத்தார். அன்னை மரியா தீமையின் தலையை நசுக்கி நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவின் மீட்பு பணியில் உடனிருந்து அந்த மீட்பை நாம் பெரும்படி செய்தார். இந்த அன்னை மரியா வழியாகவே வாழ்வு தரக்கூடிய நம் மீட்பராம் கிறிஸ்துவை அடைகிறோம் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்களுக்கு எப்போதுமே கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு லேவியர் நூல் 19ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், உங்கள் கடவுளாகிய நாம் தூயவர், ஆகவே நீங்களும் தூயவர்களாக இருங்கள் என்பது எப்போதும் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒற்றை கட்டளையாகவே அது இருந்தது. இயேசு அதை வித்தியாசமாக புரிந்து கொள்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48வது இறைவார்த்தையில் இயேசு தன் மக்களுக்கு சொல்லுவார், தூயோராக இருப்பது என்பது நிறைவுள்ளவர்களாக இருப்பது. ஆகவே சொல்லுவார், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள், முழுமையான மனிதர்களாக இருங்கள், எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைந்த மனிதர்களாக இருங்கள் என்கிற அழைப்பு இயேசு வழியாக நமக்கு தரப்பட்டது. அந்த நிறைவுள்ள வாழ்வு என்ன என்பதற்கும் இயேசு விளக்கம் கொடுப்பார். அதை லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை 2015ஆம் ஆண்டை கடவுளது இரக்கத்தின் ஆண்டு என்று அறிவித்த போது இந்த இறைவார்த்தையை தான் எடுத்திருந்தார். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஆக தூயோராக இருங்கள், உங்கள் விண்ணக தந்தையை போல நிறைவுள்ளவர்களாக இருங்கள், உங்கள் விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்பதே நமக்கு தரப்படக்கூடிய அழைப்பு. எனில் அந்த விண்ணக தந்தையை போலவே தூயவராய் பிறந்த அந்த தருணத்திலிருந்தே தன் தாயின் கருவில் உருவான அந்த தருணத்திலிருந்தே பாவ மாசு அத்தனையிலிருந்தும் விளக்கப்பட்ட ஒரு பெண்மணியாய் வாழ்ந்த ஒரு பெரும் பேரு அன்னை மரியாவை சார். அந்த கடவுளை போலவே நிறைவுள்ளவராக விளங்கியவர் அன்னை மரியா. அந்த கடவுளை போலவே இரக்க மிகுந்தவராக இருந்தார் அன்னை மரியா. அவரது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளாக குறிக்கப்பட்டிருக்கிற விவிலியத்தில் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்கள், அந்த அன்னை மரியா எத்தனை பிறரன்பு மிகுந்தவராக இருந்தார், எவ்வளவு தூரம் இரக்க மிகுந்தவராக இருக்கிறார். ஆகவே தான் அவரை தயக்கமின்றி அழைக்கிறோம், ஓ இரக்க மிகுந்த தாயே என்று பெர்னார்டோடு சேர்ந்து. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக அந்த கடவுள் விடுத்த அழைப்பை அப்படியே ஏற்று ஒரு நல்ல யூத பெண்மணியாய் வாழ்ந்த பெருமை அன்னை மரியாவை சார். அவர் வழியாக மீட்பை, வாழ்வை, விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று உணர்ந்துதான் இந்த திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய தனது திருமடல் 5ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் விடுதலை என்பதற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார் புனித பவுலடியார். நாம் அனைவருமே விடுதலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விடுதலை வாழ்வு என்பது ஊன் இயல்புக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை அல்ல, அதை தாண்டி அன்புக்கு அடிமையாக வாழுகிற வாழ்க்கை.
விடுதலை அடைந்த மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிற அதே பவுல் அதே வார்த்தைகளில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு, கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, அன்பு என்றால் அந்த அன்புக்கு அடிமைகளாக வாழுங்கள். யாரை அன்பு செய்ய வேண்டும்? உங்கள் கடவுளை அன்பு செய்யுங்கள். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37 முதல் உள்ள இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோமே, இயேசு தன்னை கேள்விக்குட்படுத்திய அந்த மறைநூல் அறிஞருக்கு பதிலாக சொல்லுவார். இணைசட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை மேற்கோள் காட்டி, இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரை அன்பு செய். உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். அதேபோல லேவிய நூல் 19ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் அன்றைய இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய்வாயாக. இந்த 2 கட்டளைகளுமே திரு சட்டத்தில் முதன்மையான கட்டளை, ஒன்றுக்கொன்று இணையான கட்டளைகள் என்று இயேசு அன்று சொன்னதை பார்க்கிறோம். பவுலடியார் ஒரு புதிய புரிதலோடு இன்று நமக்கு இறைவார்த்தையாக சொன்னார். கலாத்தியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று சொல்வார். இயேசு கூட கடவுள் அன்பு பிறர் அன்பு என்று பகுத்து பார்ப்பது போல நமக்கு தோன்றுகிறது. பவுலடியார் இன்னும் ஆழமாக, இன்னும் தெளிவாக நமக்கு இறைவார்த்தை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். உன் அயலாரை அன்பு செய், திருச்சட்டம் முழுவதும் இதுவே. நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒற்றை கட்டளை இதுவே. அடுத்தவரை அன்பு செய்வதன் வழியாகவே நீங்கள் கடவுளை அன்பு செய்ய முடியும். அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுவதன் வழியாகவே அந்த கடவுளை அன்பு செய்ய முடியும். அடுத்தவருக்கு நீங்கள் செய்யும் ஊழியமே பணியே அந்த கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம் பணி என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அன்னை மரியா இதை தன் வாழ்வில் உணர்ந்திருந்தார். கடவுளை முழுமையாக பிடித்து கொண்டு வாழ்ந்த அன்னை மரியா. புனித லூயிதே மான்ஃபோர்ட் சொல்லுவார், காட் அலோன், கடவுள் மட்டும் என்று சொல்லுவார். அப்படி உணர்ந்து வாழ்ந்தவர் அன்னை மரியா. புனித அவிலா தெரேசா சொல்லுவார், காட் அலோன் சஃபிசஸ், கடவுள் மட்டும் போதும் என்று சொல்லுவார். அன்னை மரியா அப்படி உணர்ந்து வாழ்ந்தவர். கடவுள் மட்டும் போதும், கடவுள் மட்டும் என்று உணர்ந்து, கடவுள் மட்டும் போதும் என்று உணர்ந்து அந்த கடவுளை மிகுதியாக அன்பு செய்து, நான் அன்பு செய்யக்கூடிய கடவுளுக்காக எதையும் செய்வேன், நான் அன்பு செய்யக்கூடிய அந்த கடவுளுக்காக எதையும் இழந்து நிற்பேன் என்கிற மன உறுதியோடு இறுதி வரை கடவுளின் பிள்ளையாகவே, கடவுளின் தாயாகவே வாழ்ந்தவர் அந்த அன்னை மரியா என்று பார்க்கிறோம். அடுத்தவரை அன்பு செய்தார். எலிசபெத் அம்மாவோடு 3 மாதம் தங்கி அவருக்கு ஊழியம் செய்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும், காணாவர் திருமண நிகழ்வில் யாரும் கேட்காமலேயே தேவை அறிந்து, குறிப்பறிந்து, வழியே போய் அவர்களது அந்த அவமானத்தை போக்கி அழுகையின் முக்காட்டை அகற்றி அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் திராட்சரசம் மிகுந்து போவதை உறுதி செய்வதாக இருக்கட்டும், அன்னை மரியா அன்பு மிகுந்தவராக இருந்தார், இரக்கம் மிகுந்தவராக இருந்தார், தன் காலத்து மக்களது தேவைகளில் உடனிருந்தவராக எப்போதுமே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆக கடவுளை அன்பு செய்தார், எல்லா மனிதரையும் அன்பு செய்தார். பவுலடியாரின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் அன்னை மரியா ஒரு விடுதலை அடைந்த பெண்மணியாக இருந்தார். ஆக அந்த பெண்மணி தான் இன்று நமக்கும் அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக நமது நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுளின் பிள்ளைகளாக வாழுங்கள், எல்லா நிலைகளிலும் உரிமை அடைந்த மக்களாக வாழுங்கள் என்று. 1950ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் ஒரு பேட்டியில் இப்படி சொன்னதாக வாசித்திருக்கிறேன். இந்தியா விடுதலை அடைந்திருக்கிறது, அது பெற்றிருப்பது என்னவோ அரசியல் விடுதலை மட்டும்தான், வெள்ளையர்களிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்திய மக்கள் என்று சமூக விடுதலையை பெறுகிறார்களோ, என்று பொருளாதார விடுதலை பெறுகிறார்களோ, அன்றே இந்தியா முழுமையான விடுதலை அடையும். இந்த சமூக பொருளாதார விடுதலை கிடைக்கிற நாளிலேயே இந்த அரசியல் விடுதலைக்கான அர்த்தம் நமக்கு தெரியும் என்று சொன்னார். 20ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக வரலாறு பதிவு செய்தவை இவை. 18ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் மனிதர்கள் ஏதோ விடுதலை குறித்து பேசுகிறார்கள் என்று இந்த உலக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அன்னை மரியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலையை விரும்பி நேசித்தவராய், நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன், இது எனது மக்களுக்கும் இந்த நிலை வேண்டும் என்று விரும்பி இந்த கடவுளிடம் மன்றாடி செபிப்பவராக, விடுதலை அடைந்த பெண்மணியாக,
தன் மக்களது முழுமையான விடுதலைக்கு அந்த கடவுள் தம் வல்லமையில் அரும்பெரும் காரியங்கள் ஆற்ற வேண்டும் என்று விரும்பி மன்றாடுபவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். அம்பேத்கர் 20ஆம் நூற்றாண்டில் பகுத்து சொன்ன அந்த விடுதலையின் அந்த கூறுகளை அன்றே சொன்னார். இன்று வாசிக்கிட்ட நற்செய்தி அதற்கு ஒரு உதாரணம். அன்னை மரியா விரும்பிய அந்த விடுதலை சமூக விடுதலையை முன்னிறுத்தியது, பொருளாதார விடுதலையை முன்னிறுத்தியது, தாழ்ந்தோரை உயர்த்துகிற அந்த கடவுளின் செயல்பாடு, கடவுள் கொடுக்கிற சமூக விடுதலை, பசித்தோரை நலன்களால் நிரப்புகிற கடவுளின் செயல்பாடு, கடவுள் கொடுக்கிற அந்த பொருளாதார விடுதலை, நெஞ்சில் செருக்குற்ற மனிதர்களை எல்லாம் சிதறடிக்கிற கடவுளது செயல்பாடு, அவர் விரும்பிய அந்த அரசியல் விடுதலை. அன்றே எல்லா மக்களும் இந்த சமூக பொருளாதார அரசியல் விடுதலை பெற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்து அந்த விடுதலையை பெற்று கொடுத்தாக வேண்டும் என கடவுளிடம் மன்றாடி நிற்கக்கூடியவராக, தன் மக்கள் அனைவருக்காக மன்றாடி நிற்கக்கூடியவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இந்திய மக்கள் அனைவருக்கும் அந்த விடுதலை வேண்டும். அது சமூக விடுதலையா பரிணமிக்க வேண்டும், அது பொருளாதார விடுதலையாக பரிணமிக்க வேண்டும், அரசியல் பண்பாடு சமய விடுதலையாக பரிணமிக்க வேண்டும் என்று விரும்புகிற போது அந்த விடுதலை நமக்கு தருகிறவர் அந்த கடவுளை என்று உணர்ந்து அந்த கடவுளிடம் நமது மக்கள் முழுமையான விடுதலை அடைய மன்றாடி ஜெபிக்கிற தேவை இந்த நாளில் இருக்கிறது. இப்படி மன்றாடி ஜெபிக்கிற மக்களாகத்தான் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், விடுதலை என்றால் என்ன? விவிலியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய குறிப்பு, கடவுளை அன்பு செய்யுங்கள், எல்லா மாந்தரையும் அன்பு செய்யுங்கள், எல்லாரும் எல்லாமே பெற்று மகிழ்ந்து சமத்துவத்தோடு சமூக நீதியோடு வாழக்கூடிய அந்த புதிய வாழ்க்கை முறை, நியூ சோசியல் ஆர்டர் என்று சொல்வார். அந்த புதிய வாழ்க்கை முறையை ஏற்படுத்துவதே கடவுள் தரக்கூடிய அந்த முழுமையான விடுதலை என்று உணர்கிற போது அதை நோக்கி பயணிப்பவர்களா, அந்த விடுதலையின் முழுமையை நோக்கி பயணிப்பவர்களாக வாழ நமக்கு கடமை இருக்கிறது. அந்த விடுதலை எல்லா மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காக மன்றாடவும் அதற்காக உழைக்கவும் இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்கள், இறுதியாக இன்று கருத்தாக சிந்திக்கிற கருத்தாக எனக்கு பின்னால் எழுதி வைத்திருக்கிறார், நமது மகிழ்ச்சியின் காரணமாக அன்னை மரியா இருக்கிறார் என்று மாதா பிரார்த்தனையில் சொல்லுகிறோம். எங்கள் சந்தோஷத்தின் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று மலேசிய நாட்டு கவிதை ஒன்று குறுமடத்தில் இருந்தபோது வாசித்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் இருந்தது, யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரீசன் ஃபார் மீ டு ஸ்மைல் என்று. எனது புன்னகைக்கான மிக அழகிய காரணம் நீ. யார் எழுதினார்கள், யாரை குறித்து எழுதினார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் அழகான ஒரு கவிதை. நமது மகிழ்ச்சிக்கான அழகிய காரணம் அன்னை மரியா. அவரது மகிழ்ச்சிக்கான அழகிய காரணமாக வாழ நமக்கும் கடமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நமது மகிழ்ச்சிக்கான காரணம் அந்த கடவுள் எனில் அந்த கடவுளது மகிழ்ச்சியின் காரணமாக வாழக்கூடிய அந்த ஒரு தேவை, அவசியம், கடமை நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்து வாழுகிற காலம் எல்லாம் கடவுளின் மகிழ்ச்சிக்கு காரணமாக வாழ்ந்த அன்னை மரியாவை போலவே நாமும் கடவுளது மகிழ்ச்சியின் காரணமாக வாழுகிற அந்த பெரும் பேரு, வாழுகிற போதே முழுமையான விடுதலை அடைந்த மக்களாக வாழுகிற பேரு இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என ஜெபிப்போம். எந்த ஒரு சமூக பொருளாதார கட்டமைப்புகளுக்கும், எந்த ஒரு தவறான சித்தாந்தங்களுக்கும், எந்த ஒரு சமுதாய தவறான போக்குகளுக்கும், எந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கும், யாருக்கும் எதற்கும் எப்போதும் அடிமை இல்லாத உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை அடைந்த மக்களாக வாழ்வதே கடவுள் நம்மை படைத்தது நோக்கம் என்று உணர்கிற போது அந்த விடுதலை நோக்கிய பயணமாக நமது தனிப்பட்ட வாழ்க்கையும் நம் சமூக வாழ்க்கையும் என்னாலும் அமையட்டும். நாம் விரும்பி தேடக்கூடிய விடுதலையை அந்த கடவுள் தரட்டும். அன்னை மரியாவுக்கு விடுதலை கொடுத்த அதே கடவுள் நம் அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் என இத்திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். இந்த கடன் திருநாள் எழுந்து நின்று நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நமக்காய் மனிதரான
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனைமறையாவின் திருநாளில் அவர் தம் அன்பு பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நாம் அவரது நல்ல பரிந்துரைகளில் நம் தேவைகள் அனைத்திற்க இறைவனிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மணிந்த எங்கள் விண்ணக தந்தையே, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவர்களுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அவர்கள் தங்களின் அர்ப்பண வாழ்வில் நிலை பெற்று தூய ஆவியின் தூண்டுதலினால் உம் திரு அவையை வழிநடத்தவும் அவர்களை உமது சிறகுகளின் நிழலில் வைத்து காத்திடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுவோரின் உள்ளத்தை மகிழச் செய்யும் அன்பிறைவா, இன்று நம் பங்கின் பாதுகாவலியாம் புனித அடைக்கல அன்னையின் ஆண்டு திருவிழாவை கொடியேற்றத்துடன் தொடங்க வந்திருக்கும் திருச்சபையின் வளர்ச்சி மீது தீராத தாகம் கொண்டு செயலாற்றும் நம் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் அவர்களையும், நம் பாசமிகு பங்கு தந்தை, இங்குள்ள அருட்பணியாளர்கள், துறவரத்தார், அருட்கண்ணியர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்விற்கு எங்களை அழைக்கும் கருணை கடலே எம் இறைவா, இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிக்கும் எம் பங்கு மக்களை நீ நிறைவாக ஆசிர்வதிக்கவும். பங்கு தந்தையோடு இணைந்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் ஆசிர்வதித்து மக்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஆள அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா, என் தாய் திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். நாட்டின் வளங்களை பேணி காக்கவும், நாட்டின் செல்வங்களான மக்களை நீதி நெறியில் வழிநடத்தவும், நாட்டு மக்களின் தேவை அறிந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே இறைவா, எங்கள்
எங்கள் நாடு விடுதலை அடைந்த இந்நாளில் உம்மை போற்றி புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். விடுதலைக்காக உழைத்து உயிர் நீத்த அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் சாதி மதம் வேறுபாடுகளை நீக்கி அனைவரும் ஒரே இனத்து மக்களாய் சமத்துவமும் ஒற்றுமையும் நிறைந்த மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் என்ற எம் இரக்கத்தின் ஆண்டவரே, எம் திரு அவைக்காக உழைத்து மரித்த அனைத்து அருள் தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரின் ஆன்மாக்களும் நித்திய இறைப்பாறுதல் பெற்று விண்ணகத்தில் உம்மோடு மகிழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கவித்து நம்முடைய எல்லா தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம் பங்கு சமூகத்தின் ஆண்டு திருநாளை கொண்டாடுகிற அந்த வேளையில் நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களின் கருத்துக்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் நம் பங்கு முழுவதையும், பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கடவுளது அருளும் ஆசையும் இந்த நாட்களில் நிரம்ப கிடைக்க வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய பங்கு தந்தைக்காக, அவரது உடல் உள்ள சுகத்திற்காக, அவர் செய்யக்கூடிய எல்லா இறையாட்சி பணியிலும் இறைவன் அவருக்கு துணையிலிருந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களுக்காக, இந்த தஞ்சாவூர் மறைவட்டத்தில், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அருள் பணியாளர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, அருள் சகோதரர்களுக்காக, இறை மக்கள் அனைவருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக திருப்பணியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்து கடவுளது அருளையும் ஆசையையும் பெற்றுக் கொடுக்கும் எல்லா அருள் பணியாளர்களுக்காக கடவுளது அருளையும் ஆசையும் வேண்டுவோம். பெரும் எண்ணிக்கையில் திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக மன்றாடி ஜெபிக்கும் துறவியருக்காக மன்றாடுவோம். இந்த வானொலியின் அழகிய கொடிமரம் அமைய உழைத்த எல்லோருக்காக, பொருளுதவி கொடுத்தவர்களுக்காக, இந்த பணியை தாங்கி நின்ற எல்லோருக்காக கடவுளது அருளையும் ஆசையை வேண்டுவோம். பங்கு திருநாளில் ஒரு குடும்பமாக ஒன்றுபடி வந்து நாம் செலுத்துகிற நன்றியை இறைவன் ஏற்று நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் நம்மை எந்நாளும் ஆழம்பெற செய்து அந்த கிறிஸ்தவ அறநெறி பாதையில் நாளும் நம்மை வழிநடத்தி நம் குடும்பங்களிலும் நம் பங்கு இறை சமூகம் முழுவதிலும் கடவுளது அன்பும் அவர் மட்டுமே தரக்கூடிய அருளும் அமைதியும் மிகுந்திருக்க வேண்டும் என ஜெபிப்போம். கொண்டாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவாக மண்ணை மறையாத எங்கள் அனைவருக்கு விண்ணேற்பு தாயாக கொடுத்து அந்த தாயின் பேரன்பில் எங்களை அரவணைத்து காத்து வருகிற மது பேரருளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அத்திருத்தாயின் பரிந்துரையில் இந்த நாளில் திருநாளில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கனிவாய் சபை சாய்த்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான இப்பணி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிட வந்து சேர்வதா அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையா எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடி வர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மலை மேலே பொங்கல் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீரும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த வெண்ணீர்ப்பு துகள்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் அது மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலை வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகி உன் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில்
அழுகுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் புனிதர்களின் பெருந்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. உடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை நன்றி செலுத்தி முக்கப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்ற கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவ்வாறு உன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்கு கண்ணையும் கடவுளையும் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆர்வமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உன்னோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியவராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, இம்மறை மண்ணின் ஆயர் மேதகு முனைவர் சகாயராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணம் இருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு சிலை சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உன்னோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இந்த பங்கு உருவாவதற்காக உழைத்த அனைத்து அடியார்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் நமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று மனமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இணைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நாம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன், எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். தம் அன்னை மரியாவை நம் அனைவருக்கும் அடைக்கலம் தரும் வெண்ணீர்ப்பு தாயாக கொடுத்து அவரது அன்பில் அரவணைப்பில் நம்மை நாளும் காத்து வருகிற நம் அன்பு இறைவன். இவரது திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே, அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம்
நிறுவனருக்கு பாராட்டு. எனவே ஒரு சில நிமிடங்கள் இறை மக்கள் அப்படியே காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும். எனவே இரவு விருந்து உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருக்களுக்கும் கண்ணீர்களுக்கும் ஆலயத்தின் வலப்புறத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உணவு. இறைவனாகிய ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் தாழ்மையுடன் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். நீர் படைந்து புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நம் பிள்ளைகள் நாங்களும் மீட்பின் ஆட்சிக்கு வந்து சேர அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. தலைவனை மன்றாடுவோம். புனித அடிக்கல் அன்னையின் தாய்மை வேற்றின் விளைவாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருமணம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம் பங்கு இறை சமூகம் முழுவதையும் இந்நாளில் வளப்படுத்த திருமணம் கொள்வாராக. புனித வெண்ணையின் பண்ணை வழியாக வாழ்வின் காரணரால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது அருள் காவலை எங்கும் எங்கும் உணர்வீர்களாக. இந்த இறைப்பற்றவர்களோடு ஒன்று கூடி வந்து அத்திருத்தாயின் திருநாளை கொண்டாடுகிற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை அளிப்பாராக. பெற்றவர்களோ சென்று அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே.